ரேஷன் கடையில தொடர்ந்து முறைகேடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. சக்கரை, அரிசி 3000 பணம் மட்டும் தான் கரெக்டா விநியோகிக்கிறாங்க. ஆனா வேட்டி சேலையை மட்டும் கேட்டா இதற்கு எவ்வளவு பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்ப பொங்கல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு டோக்கன் ஒன்று கொடுத்தாங்க. அந்த டோக்கனே ஆளும் கட்சியான டிஎம்கே கட்சி சார்பா ஒரு சில நபர்கள் எங்க ஊருக்குள்ள வச்சு கொடுத்தாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இந்த டோக்கன் யார் கொடுக்கணும்? அங்காடியில ஒர்க் பண்ற அந்த அதிகாரி கொடுக்கணும். இல்ல அதுக்குன்னு தனியா முன்னாடியெல்லாம் ஆட்கள் நியமிச்சு அப்படி கொடுத்தாங்க. இது டிஎம்கே நபர் கொடுத்தாங்க. இந்த சமயம் வந்து டிஎம்கே நபர் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து எங்களுடைய ரேஷன் கடையில் அங்காடியில் பொருட்கள் வழங்குறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, என்னோட பொண்ணு போய் பொருள் வாங்குறதுக்கு வரிசையில் நின்னா, பொங்கலுக்கு என்ன 1 கிலோ அரிசி, 1 கிலோ ஜீனி, 1 கிலோ வெல்லம், 1 கிலோவாம்மா வெல்லம் இல்லையா, 1 கிலோ ஜீனி, 1 கிலோ அரிசி, ஒரு கரும்பு, வேட்டி சீலை, 3000 ரூபா பணம் கொடுக்கணும். இப்போ எல்லாருக்கும் எல்லாபடியும் கணக்கெடுத்து தானே கொடுத்துருப்பாங்க. இங்கே எங்களுக்கு கிடைச்சது 1 கிலோ அரிசியும் 1 கிலோ ஜீனி, 3000 ரூபா பணம் கிடைச்சது. வேட்டி சீலை கிடைக்கல, கரும்பு கிடைக்கல. எங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க. நான் போய் கேட்டேன், நீங்கள் வந்து எல்லாருக்கும் கணக்கு பிரகாரம் தான் கொடுத்துருப்பீங்க, கணக்கு பண்ணி தான் வந்து உங்களுக்கு கரும்புலோடு வந்திருக்கும். அப்போ எங்கள் குடும்பத்துக்கான கரும்பு எங்க அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு இல்லை கரும்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதோட மறுபடியும் உள்ளே போயிட்டு, ஏன் சார் எங்கள் கணக்கை கொடுக்காம தான் நீங்கள் வந்து பண்ணீங்களா, அப்புறம் எப்படி 3000 ரூபா பணம் கொடுத்தீங்க? நான் வேட்டி சேலையை மறந்துட்டேன், வேட்டி சேலை கொடுத்து வாங்கிட்டான்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன், வேட்டி சேலையும் வரல. அப்போ இப்படி இருக்க பட்சத்தில் நான் அந்த ஒத்த கரும்பு கேட்டதுக்கு திருமணஞ்சேரியில் வேலை பார்க்குற அந்த அங்காடியோட அம்மா, நீங்கள் அதாவது சிஎம் வந்து எங்களுக்கு 80% தான் ஒதுக்கியிருக்காரு, நீங்கள் போய் சிஎம் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எங்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணிட்டாங்க. தேவையில்லாத வாக்குவாதம்னா ஒருத்தருக்கு வந்து எல்லா பயனும் போகிறது, ஒருத்தருக்கு பயனே இல்லை. நான் என்ன கேட்குறேன், இந்த அரசுக்கிட்ட, ஆளுங்கட்சி அரசு டிஎம்கே அரசே, நீங்க உங்களுடைய சொந்த பணத்திலயா 3000 ரூபாய் பணத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க? உங்களுடைய சொந்த உழைப்பை வச்சா கொடுக்குறீங்க. எங்க கிட்ட வாங்கின வரி பணத்தை தானே நீங்க இன்னைக்கு எங்களுக்கு 3000 ரூபாய் பரிசா கொடுக்குறீங்க. அப்ப எங்க கிட்ட வாங்கின வரி பணத்துல தானே நீங்க கரும்பு வாங்கியிருப்பீங்க, அதுல தானே வேட்டி சில நெய்தல் வாங்கியிருப்பீங்க, அதுல தானே சீனி அரிசி எல்லாத்தையுமே கொள்முதல் பண்ணியிருப்பீங்க. அப்ப ஏன் எங்களுக்கு வரல? இது டிஎம்கேவோட, இது அதாவது திமுக ஆளுங்கட்சியோட அரசாட்சியா? அரசு அதான் அரசு அதிகாரத்துல உட்கார்ந்துருக்க அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு பதவியில இருக்கவங்க என்ன வேணாலும் பேசலாம். அடித்தட்டு மக்கள் நாங்க வாங்கிட்டு போகணுமா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். எங்களுடைய வரி பணத்தை வாங்கி எங்களுக்கே ஒரு பொருள் இல்லைன்னா அப்புறம் ஏன் அந்த பொருளை கொடுக்குறீங்க? எல்லாருக்கும் சம உரிமையா பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க.